GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வடக்கு ஆலங்குளம் கிராமத்தின் அமைதியை கோரமான பேருந்து விபத்து உடைத்து விட்டது. இளநிலை வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி தனது 2 பெண் குழந்தைகளுக்கு துணையாக இருந்த கற்பகவல்லி கடந்த 2 நாட்களுக்கு முன் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தார். கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன் இறந்த சூழலில் தனியாகவே குடும்பத்தை நடத்தி வந்த இவரும் இறந்து போனது 13 வயது ஜோஸ்ரீ மற்றும் 8 வயது ஜெயஸ்ரீ ஆகிய மகள்களை ஆதரவற்ற தனிமையில் நிறுத்தியுள்ளது. கடந்த நவம்பர் 24ஆம் தேதி காலை 11 மணி அளவில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகில் உள்ள துரைசாமிபுரத்தில் நேருக்கு நேர் மோதிய 2 தனியார் பேருந்துகள் கோர விபத்திற்கு வழிவகுத்தன. கோவில்பட்டியிலிருந்து தென்காசி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் சங்கரன்கோவிலிருந்து தென்காசி நோக்கி சென்ற மற்றொரு தனியார் பேருந்தும் இடைக்கல் அருகே மோதின. இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 6 பெண்கள். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் தென்காசி அரசு மருத்துவமனை மற்றும் கடையம்பட்டி தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர். விபத்துக்கான காரணம் தனியார் பேருந்துகளின் அதிவேக மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறிய இயக்கம் என போலீசார் கண்டறிந்துள்ளனர். இதனால் விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவின் பேரில் விசாரணை தீவிரமாக நடக்கிறது. இந்த விபத்தின் பலிகளில் ஒருவராக வடக்கு ஆலங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கற்பகவல்லி உள்ளார். தென்காசி தாலுகா அலுவலகத்தில் இளநிலை வருவாய் ஆய்வாளராக 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த இவர் சங்கரன்கோவிலிருந்து தினசரி பணிக்கு சென்று வந்தார். கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன் இறந்ததால் தனது 2 பெண் குழந்தைகளுக்கும் தாய்மை தந்தைத்துவம் ஆகியவற்றை தனியாக கவனித்து வந்தார். குடும்பத்தின் ஒரே வாழ்வாதாரமாக இருந்த இவர் கணவர் இல்லாத சூழலிலும் உழைத்து படித்து அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்று பணியில் சேர்ந்தார். அம்மா தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து நம்மை படிக்க தயார் செய்து பேருந்தில் அனுப்பி வைப்பார். இப்போது யார் என 13 வயது ஜோஸ்ரீ கண்ணீர் மல்க கூறினார். 8ஆம் வகுப்பு படிக்கும் இவர் மற்றும் 3ஆம் வகுப்பு படிக்கும் ஜெயஸ்ரீ ஆகியோர் இப்போது உறவினர்களுடன் தங்கியுள்ளனர். கிராம மக்கள் கண்ணீர் விட்டு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பிள்ளைகளுக்கு கல்வி உதவி வருங்காலத்தில் தாயின் அரசு பணி வாரிசு படியாக வழங்க வேண்டும். உறவினர்கள் பொருளாதார ரீதியாக பலவீனம். 3 வேளை உணவு கொடுக்க முடியும், ஆனால் கல்வி வாழ்வாதாரம் யார் உறுதி செய்ய முடியும் என வடக்கு ஆலங்குளம் கிராம சபா தலைவர் கூறினார். பிள்ளைகள் வசிக்கும் ஓட்டு வீடு சீரற்ற நிலையில் உள்ளது. மழைக்காலத்தில் ஒழுகி சுவர்கள் சிதலமடைந்துள்ளன. வீட்டை சரி செய்து பிள்ளைகளுக்கு புதிய கூரை அமைத்து தர வேண்டும் என உறவினர்கள் கோருகின்றனர். கிராமத்தில் நடந்த இரங்கல் சந்திப்பில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசு உதவி கோரி மனு அளிக்கப்பட்டது. இந்த விபத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தோருக்கு இலவச சிகிச்சை உறுதி செய்யப்பட்டது. குறிப்பாக விபத்தில் பலியான மற்றொரு பெண் மல்லிகாவின் மாற்றுத்திறனாளி மகள் கீர்த்திகாவுக்கு அரசு வேலை வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்று கற்பகவல்லியின் குழந்தைகளுக்கும் சிறப்பு உதவி வழங்கப்பட வேண்டும் என அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். திமுக எம்எல்ஏக்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இந்த விபத்து தமிழ்நாட்டின் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது. தென்காசி சங்கரன்கோவில் சாலை அதிவேக பேருந்துகளால் அபாயகரமானது என மக்கள் புகார் கூறுகின்றனர். தனியார் பேருந்துகளுக்கு வேக கட்டுப்பாடு கேமராக்கள் அமைக்க வேண்டும் என போக்குவரத்து துறை நிபுணர்கள் கூறுகின்றனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் சமூக நலத்துறை இணைந்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பிள்ளைகளின் எதிர்காலம் அரசின் கையில் உள்ளது. உதவி விரைவில் வர வேண்டும் என அனைவரும் பிரார்த்திக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.